மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களோட ரவுண்ட்ல இனியா வெளியேற போறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5 ஓட இந்த வார ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள ட்ரிபியூட் பண்ணும் விதமா அவருடைய பாடல்கள தான் வந்து பாட போறாங்க கண்டஸ்டன்ட்ஸ். யார் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஷவர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போவாங்க. யார் ஒழுங்கா பாடலையோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்படியே டேஞ்சர் ஜோனுக்கு வருவாங்க, வெளிய போவாங்க. அண்ட் இந்த ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்ட். ஏன்னா, போன வாரம் நடந்த 1 ரவுண்ட்ல ஏகப்பட்ட பேரு, குறிப்பா நம்ம எல்லாரும் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்திருந்த தரங்கிணியாக இருக்கட்டும், அதேபோல இனியாவாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஜோன் வந்திருந்தாங்க. மேலும் தரங்கிணி வெளியவே போயிருந்தாங்க. இந்த ஒரு வெளியேற்றத்தின் மூலியமா யாருமே எதிர்பார்க்காத முடியாதபடி சரிகமப நிகழ்ச்சி மாறியிருக்கு. ஏன்னா, யாரு வேணா டேஞ்சர் ஜோன் போலாம், யாரு வேணா வெளிய போலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரவுண்ட்ல இனியா அவர்கள் ரொம்ப நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் டேஞ்சர் ஜோன்லேருந்து வெளியே வந்து அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். ஒருவேளை அவங்க சரியா பாடல அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரவுண்ட விட்டு வெளியேறிருவாங்க. ஏற்கனவே இனியா அவர்கள் டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம். மேலும் உள்ள வந்திருக்க தேவா சார் உள்ளார இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆட்டோகிராஃப் போட்ட அட்டை ஒண்ண வந்து கையில குடுத்துருக்காராமா. அவரோட ஞாபகமா, அவரோட போன தடவ வந்தம்போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் குடுத்தாரு இல்லையா? அந்த மாரி ஒரு விஷயத்த இந்த தடவ குடுத்துருக்காராமா. ஸோ இதன் மூலியமா அந்த ஒரு அட்டையின் மூலியமா யாரு வெளியேத்தப்படுவாங்களோ, அதாவது அத தொறந்து பார்த்தா அதில நேம் ஏதாவது இருக்குமா? அந்த மாரி எதுவும் இனியா கையில குடுத்து வெளியேற்ற போறாங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விகளும் ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. ஏன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். என்ன ஆகப் போகுது அப்படிங்கிறத எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இனியா அவர்கள் நல்லா பாடி கோல்டன் ஷவர் வாங்க போறாங்களா? இல்ல இந்த சீசன விட்டு வெளியேற போறாங்களா? அப்படிங்கிறத இந்த வாரம் பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சமுத்திரக்கனி அவர்கள் நடிக்க போற அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி இதற்கு முன்னாடி நடிச்ச படம் மாரி இருக்காது. ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு படமா இருக்கும். இந்த படத்துக்கு கார்மேனி செல்வம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுல கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுமே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ண போறாரு. குடும்பத்தோட ரொம்ப அமைதியா, சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்க சமுத்திரக்கனி, ஒரு கட்டத்துல பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாமா. இந்த படத்துல அடிதடி, வெட்டுக்குத்து இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இருக்காது. முழுக்க முழுக்க அமைதியான ஒரு குடும்பம், அமைதியான ஒரு வாழ்க்கை. அது எப்படி தடமாறுது, மறுபடியும் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்துல சமுத்திரக்கனிய அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதற்கு முன்னாடி அவர் எப்படி ஏழே படம் பண்ணியிருந்தாரோ, அடுத்தடுத்து ரொம்ப சூப்பரான படங்கள் பண்ணியிருந்தாரோ, அதே மாரி இந்த படமும் அவரோட கரியர்ல முக்கியமான படமா இருக்கும். கௌதம் வாசுதேவ் மேனன் சாருக்குமே இந்த படம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாரி அந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது. இந்த படம் கூடிய சீக்கிரமே வெளியாக காத்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.